ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி கருப்பு உளுந்தில் ஒரு பலகாரம் செய்யலாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் கருப்பு உளுந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதே டம்ளரில் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இல்லை நீங்கள் புழுங்கலரிசியும் எடுக்கலாம். அது வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்துக்கிட்டேன். உளுந்து எடுத்த டம்ளர்லேயே இதுவும் அரிசியும் எடுத்துட்டுருக்கேன், பச்சரிசி. அது ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி உளுந்தையும் வந்து ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி வடிகட்டி ஒரு துணியில், வெள்ளை துணியில் ஃபேன் அடியிலையும் காய வைக்கலாம். இல்லைன்னா நம்ம வெயில்லையும் காய வச்சு எடுத்துக்கலாம். அரிசி தனியாக உளுந்து தனியாக காய வச்சு நல்லா எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு ஒரு அடிகனமான வானிலையை வச்சுருக்கேன். அது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த காஞ்ச உளுந்தை வந்து கருப்பு உளுந்தை நம்ம வந்து வறுத்துக்கலாம். லைட்டாக வந்து வறுத்துக்கணும். அதாவது வெள்ளை உளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பாதி உடைச்ச கருப்பு உளுந்து இருக்குதல்ல, அது மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப எலும்புக்கெல்லாம் நல்லா வலு சேர்க்கும். அதுக்காக தான் அது பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இது கொடுக்கலாம். நல்லா சத்தாக இருக்கும். அதுக்காக பாருங்கள், இது நல்லா வறுத்துட்டேன். கருகாமல் வறுக்கணும். பாருங்கள், இப்படி குட்டி பார்த்தா பாருங்கள், சிவப்பாக கோல்டு கலரில் ஆகிடுச்சு. சிவக்க வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும், இல்லைன்னா அது வந்து கருகிடும். வாசனை நல்லா வரும் வறுக்கிறப்போ. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த அரிசியும், காய வச்ச அரிசி ஒரு கழுவி காய வச்சு துணியில், அதை வந்து அந்த அரிசியும் எடுத்து பச்சரிசியும் அதையும் நல்லா பொரியுங்க. பொரியிற அளவு வறுத்து அதையும் எடுத்துட்டேன். அந்த சூட்டுலேயே வந்து முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 3யும் கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பவுட்ரில் இந்த மாதிரி பலகாரம், ஸ்வீட்டு, லட்டு எது மட்டும் செய்யலாம். அதே மாதிரி கஞ்சியும் காய்ச்சி குடிக்கலாம். தினம் ஒரு ஸ்பூன் எடுத்து கஞ்சியும் காய்ச்சி குடிக்கலாம். அது அந்த வீடியோ நான் இன்னொரு தடவை போடுறேன். இப்போ இதில் இந்த பலகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் நான் 1 டம்ளர் அளவு இந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக இனிப்புக்காக இனிப்பு கூடணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு சேர்த்து அதை கலந்துருக்கேன். இப்போ பனைவெல்லம் எடுத்துருக்கேங்க. பனைவெல்லம் அவ்வளோ இரும்பு சத்தான ஒரு ஸ்வீட்டு. அதனால் பனைவெல்லம் எடுத்துகிட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். அது வந்து 1.5 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் பனைவெல்லம். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தாங்க தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி அதிகமாக விடக்கூடாது. இது வந்து ஏன்னா பனைவெல்லத்தில் கண்டிப்பாக வந்து தூசு, மண் எல்லாம் இருக்கும். அதனால் வெல்லம் கரைஞ்சதும் அந்த மாவு ஒரு வானிலை, அடிகனமான வானிலையில் தான் எடுத்திருக்கேங்க. அதுலேயே வந்து அந்த பனைவெல்லம் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த மாவில் ஒரு பிஞ்சளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதாவது இனிப்பை கூட்டி காட்டும் ஸ்வீட்டுக்கு அதுக்காக. இப்போ பாருங்கள், பனைவெல்லத்தை நான் காய்ச்சி ஊற்றிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து இதை நல்லா பிரிஸ்க் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் கட்டி இல்லாமல் நமக்கு இருக்கும். இது நல்லா கட்டி இல்லாமல் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு கொஞ்சம் கொதி வர ஆரம்பிக்கிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் பசங்களாம் வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டா அந்த ஃப்ளேவரு நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு, இப்போ வந்து 1/2 டம்ளர் அளவு நான் வந்து, அதாவது 50 கிராம் நல்லெண்ணெய் இருந்தால் போதுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா, அதாவது செக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். அதாவது முதல்ல அந்த எண்ணெய் வந்து உள்ளே இழுத்துக்கும். அந்த மாவை இழுத்துட்டு திரும்பி வெளியே விடும். வெளியே கசிஞ்சி வரும். பாருங்கள், இது கசிஞ்சி வந்துடுச்சு இப்போது எண்ணெய். இப்போ தண்ணியில் கையை தொட்டு இந்த மாதிரி தொட்டால் கையில் ஒட்டாமல் வந்தால் அது வந்து கரெக்டான பதம்னு நமக்கு அர்த்தம். இப்போ இது வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கிளறினாலும் அது மாதிரி ரப்பர் மாதிரி வந்துடும். அதனால் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். கடைசியாக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்து கிளறி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப இரும்பு சத்து, புரோட்டீன் சத்து இருந்த சூப்பரான கருப்பு உளுந்து
பலகாரம் ஒரு தடவை ட்ரை பண்ணி